அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 10/3/2025 ஏகாதசி திதி காலை 7:45 வரை. அதன் பிறகு துவாதசி திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:49 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் புதன் ராகுடன் சுக்கிரன் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரகப்பிரவேசம் செய்ய, சொத்து வாங்குவதற்கு முன்பணம் தர, வாகனம் வாங்க, தங்க ஆபரணங்கள் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனமும், மௌனமாக இருந்தால் அடுத்தவர்களின் பலவீனமும் நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சுற்றுப்புறத்தை நோட்டமிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் போட்டிகளில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு கட்டுறது, வாங்கிறது அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. பழசை கொடுத்து புது டிசைனில் நகை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கிரகப்பிரவேசம், கல்யாணம் இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட புதுசாக என்ன பண்ணலாம், புது முதலீடு செய்கிறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு சேர்த்துக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு பரபரப்பாக நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது விஷயங்களை கற்றுப்பீங்க. திறமசாலியாக இருந்தால் மட்டும் உத்தியோகத்தில் போதாது, சில நெளிவு சுழிவுகளோடு நாம் நடந்துக்கணும். அப்போ தான் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியுங்கிற சூட்சுமத்தையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் மறைப்பதை விட சில விஷயங்களை அடியோடு மறப்பது தான் நல்லது. ஆமாங்க, மறைச்சி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு புஸ்ஸு புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவசியமே இல்லை. அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டா அதை முழுமையாக மறந்து விடுவது தான் நல்லதுங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் மறப்போம் மன்னிப்போங்கிற மாண்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர
தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால தான் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. திடமாக தீர்க்கமாக இன்னைக்கு சிலதெல்லாம் யோசிப்பீங்க. அடுத்தவங்க தயவு நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி தூர போடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உழைப்பில் நாம் வருவோம். நம்மளை தான் கருவேப்பிலையாக எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க நம்மளை வச்சு. ஆனால் செட்டில் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளையே குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் நமக்கு தேவையில்லை. உதறி தள்ளிட்டு ஒழுங்காக நாம் ஒத்தையாக உட்கார்ந்து போராடுவோங்கிற முடிவுக்கு இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலும் பிரபலங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷத்திலையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களும் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. தாயாருடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை தனியாக கூப்பிட்டு சிலதெல்லாம் பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்க உங்கள் மேலே பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் இன்றைக்கு சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை யாரும் புன்னகைக்கு தருவதில்லை. ஆனால் நீங்கள் புன்னகைக்கு கொடுப்பீங்க. யாரெல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் சிரித்து பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் நகைச்சுவையாக அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் நல்லதாக பேசுகிறாங்களோ அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கோபமாக பேசுகிறவங்கள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி தள்ளுவீங்க. எதிர்மறைகள்லாம் நமக்கு எதற்காக? நேர்மறையாக இருப்போம், நேராக செல்லுவோம், நேர்மையாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்துடன் மலர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சாதுரியமாக பேசி சில காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. ஒரே மாதிரியான சூழல் தான், ஒரே மாதிரியான செயல்தான். ஆனால் அதை நாம் அணுகிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்திரமாக அவசரமாக பேசணும்னா நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அவங்கக்கிட்ட போய் பக்குவமாக, அதே நேரத்தில் ஒரு சிரித்த முகத்தோட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை புகழ்ந்து நாம் பேசணும்னா அவங்க நமக்காக சிலதெல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி நீங்கள் அது மாதிரி தான் ஜெயிக்க போகிறீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் கொஞ்சம் அப்படியே தயங்குவீங்க. ஏன்னா வளர்ந்துக்கிட்டு வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வளர்ந்தாகணும் பொருளாதாரத்தில். அதனால் கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? இந்த உத்தியோகத்தை நம்பியே காலத்தை தள்ள முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேட ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. காரணம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பங்குதாரர்களை சேர்க்கறது, புது வேலையாட்களை சேர்க்கறதுன்னு வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியனும் சனியும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்னதாக ஒரு அங்கீகாரம் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் காத்திருக்கு.
இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டால் வாழ்நிலையை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாமே மூலபலம் ஜாஸ்திங்க. அதனால தான் நீங்கள் எதில் கலந்துக்கிட்டாலும் சரி, அது வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, அல்லது பொது விசேஷமாக இருந்தாலும் சரி, அல்லது பொது மேடையாக இருந்தாலும் சரி, பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்து பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில சூதானங்களை எல்லாம் பின்பற்றி சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. சின்னதாக அலைச்சலும் இருக்குங்க. எதை செய்தாலும் இன்றைக்கி திட்டமிட்டு செய்ய பாருங்க. அதெல்லாம் அப்படியே போனால் அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முன்கூட்டியே இன்றைக்கி இருப்பீங்களா வீட்டில், இந்த டயத்துக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு திட்டமிடலோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலரை இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கும், அவங்கக்கிட்டேயும் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன்னா உங்களுக்கு சகிப்புத்தன்மை அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அவரோட வேலை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். இது வீடா இல்லை விவாத மேடையான்னு சில நேரங்களில் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் அப்படியே சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே கொஞ்சம் அமைதியாகிடுறது, சிரித்து பேசி மழுப்பி கொண்டு போயிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபாரம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இன்றைக்கி கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, 1000 மாற்றங்கள் வந்தாலும் மாறாமல் வரும் மாற்றம் ஏமாற்றம். ஆமாங்க, ஏமாற்றத்தை சந்திக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஏமாற்றங்கள் வந்தாலும் அந்த ஏமாற்றங்களையும் தாண்டி தன்னுடைய முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதை தொட்டாலும் செலவாகுது, எங்கே போனாலும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. ஏதோ ஜோசியர்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலன்னு நீங்கள் மனசுக்குள்ளாரையே முணுமுணுத்துன்னு இருக்கீங்க. காரணம் சனி பகவான் தாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் வேற இப்போ சனி பகவானுடன் போய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் சின்னதாக ஒரு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் அலைச்சல், அதே நேரம் கொஞ்சம் முன்கோபம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி முன்னுக்கு வர்றதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் பணவரவு உண்டுங்க. வருது வரலலாம் சொல்ல முடியாது. ஆனால் எடுத்து வைக்கிற அளவுக்கு எதுவுமே தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, தண்ணியாக செலவழிக்குது அப்படின்னு சில நேரங்களில் தேங்கி போய் நிற்பீங்க. இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் உண்டு, திடீர் பயணங்களும் உண்டு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோவில் விழாக்களை முன்னால் நடத்துவீங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்வுகளையும் முன்னால் எடுத்து கட்டி நீங்கள் இன்றைக்கி செய்து காட்டுவீங்க. பழைய நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் உண்டுங்க. அதே மாதிரி
வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல, என்ன தான் போட்டியெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு பஜாரில் ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ராஜதந்திரத்தால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக பேசினால் சில உறவினர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள். அதனால தாங்க இனிப்பான பொய்களை சிலரெல்லாம் அழகாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, உள்ளதை சொன்னால் நல்லதை சொன்னால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அதே நேரத்தில் நல்லவங்க வல்லவங்கன்னு புகழ்ந்து பேசுனா எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் நீங்கள் எப்பயுமே இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டீங்க. என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லுவீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நான் அப்படித்தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் உண்மை பக்கமே நின்று கொண்டிருப்பவர்கள், உள்ளதை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பிரபல யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்த பொருளை இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கும் கிஃப்ட் யாராவது இன்றைக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. மனம் திறந்து சிலர்கிட்டலாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. பார்த்து 2 வருஷம் இருக்குமா, ஃபோனில் பேசுகிறதோட சரி இன்றைக்கி தான் நேரில் பார்க்க முடிஞ்சுது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அன்பை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சிலருடைய வீட்டில் இன்றைக்கி விசேஷந்தாங்க, சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்து புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமான லாபமெல்லாம் இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலுவாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்கும். சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செலவும் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயமாக்காதே. வெற்றியின் தூரம் தொலைவு என்பதனால் முயற்சியை கைவிடாதே. ஆமாங்க, அதனால தாங்க விடாமுயற்சியோடு நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல விடுப்பா, அதான் சரிவல்லன்னு தோணுதில்ல, அப்புறம் ஏன் அது பின்னாடியே நீ ஓடின்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எடுத்ததை முடிச்சாகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு தொடர் முயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டாரு. ஏற்கனவே காடை தேய்ச்சி எல்லாம் கடனில் ஓடின்னு இருக்கு வண்டி. அது மாதிரி இருக்கும்போது எங்கே போய் நாம் தொழிலை தொடங்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட மூளை பலம் இருக்குது. அதுதான் பெரிய முதலீடு. அந்த மூளை பலம் இருக்குது, அனுபவம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அதுக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது முதலீடு செய்ய நீங்கள் உங்கள்
உங்கள் மூளை பலத்தால் முன் அனுபவத்தால் தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண நிகழ்வுகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் செய்யாததை கூட செய்ததாக சிலர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவையும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லதுங்க. ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததுன்னு சொல்லி ஆர்வக்குளரில் யாருக்கா ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தொந்தரவில் மாட்டிக்கக்கூடாதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு அங்கீகாரம், சின்னதாக ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவு உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோள் உன் கையில்தான் இருக்க வேண்டும். அடுத்தவர்களிடம் தந்தால் அதை கிறுக்கி தள்ளி விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் உள் மனசு சொல்கிறத தாங்க நீங்கள் செய்வீங்க. அடுத்தவங்கள்ட்ட அவ்வளவா நீங்கள் போய் ஆலோசனைலாம் கேட்க மாட்டீங்க. அப்படியே பெரியவங்க ஏதாவது சொன்னாலும் கூட அதை மதித்து கேட்டுக்கிட்டு, ஆனால் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் உணர்வு பூர்வமாக யோசித்து அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. உங்களுடைய புகழ் கௌரவம் அதெல்லாமே ஒரு படி உயர்ந்து கொண்டே போகுங்க. செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்னதாக ஏதாவது வீண்பழி சுமத்த பார்ப்பாங்க. உங்கள் பேரை சிலர்லாம் தவறாக கூட பயன்படுத்த பார்ப்பாங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது உங்களை வச்சு சாதிச்சுட்டு அப்புறம் அப்படியே தள்ளிட்டு போகிறதுக்கு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் அப்படியே ரொம்ப பாசமாக நல்லா தான் போயின்ட்டுருக்குது. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது அப்படின்ற சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாண கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விழாவை எடுத்து முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்வீங்க. வியாபாரத்தில் கூட புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் லாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் அலைச்சலும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் அதில் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, சலித்து கொள்பவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார்கள். ஆனால் சாதித்து காட்டுபவர்கள் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்புகளை பார்க்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே போராடுவதற்கு தயங்க மாட்டீங்க. அதனால தாங்க எந்த ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆபத்தை நாம் எதிர்கொள்வோம். ஆனால் அதில் ஜெயிச்சிட்டோம்னா நாம் பெருசாக வந்துடலாம்ல. அதனால் பூனையோட மோதி நாம் ஜெயிக்கிறத விட யானையோட மோதி நாம் தோற்றாலும் பரவாயில்ல. அதில் சில அனுபவங்களும்
புது வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும்னு எங்கும் எப்பொழுதும் பெரிய பெரிய சிந்தனைகளுடன் கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் சிலர் பேசுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள சில நேரங்களில் பார்க்க வேண்டியிருக்குங்க. சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சந்திரன் உங்களுக்கு டெஸ்ட்டு இன்றைக்கி வைப்பார். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சு காட்டலாங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப முன்கோபத்தோடு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரமாக இருந்தாலும் புதுசாக வர்றவங்கள நம்பாதீங்க. சிலர்லாம் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. அதனால் ஆசை காட்டி மோசம் போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. எனக்கு தெரியாததெல்லாம் இவர் சொல்ல வந்துட்டாரா அப்படின்னு சொல்லாமல் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, புன்னகையால் கடந்திடுங்கள். சில வழிகளை வலிமையாக்கும் சக்தி கொண்டவை அவைகள்தான். ஆமாங்க, என்ன இருந்தாலும் புன்னகை பூக்கிறது நல்லதுங்க. மெல்லிய சிரிப்போடு நாம் சிலர்லாம் பேசும்பொழுது அவங்களும் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் எங்கெங்கே சந்தோஷமாக பேசுகிறது? ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல்கள்ங்க. இதில் போய் எப்படிங்க சிரித்து பேச முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் கூட எங்கும் எப்பொழுதும் எதிர்பாராத புன்னகையுடன் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. காரசாரமாக பேசுகிறத விட கனிவாக பேசணும்னா காரியத்தை முடிச்சுக்கலாங்கிறத அனுபவபூர்வமாக இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. அடுத்தவங்களுடைய குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டு இருக்காமல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள் நல்ல விஷயங்கள் அதை எடுத்து கட்டி பேசுனீங்கன்னா நீங்கள் போன வேலையை முடிச்சுட்டு வரலாங்க. அதே மாதிரி கண் பார்வை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. விஷன் கொஞ்சம் செக் பண்ணிங்க. சின்னதாக பல்லு வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாப்பிடாத மாதிரி இருக்குது, பசித்த மாதிரி இருக்குது, பசிக்காத மாதிரி இருக்குது, ஒன்றும் உடம்பு நாம் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வேலையாட்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு தான் அது பலவீனமாக மாறும். அதனால் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசி வைங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தன்னைத்தானே உணரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, லிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு தகுதி அதிகம் இருக்கலாம்.
ஆனால் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி இறங்குபவர்களுக்குத்தான் பாதையில் என்ன இருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, லிஃப்டில் போகிறத விட ஒவ்வொரு படியாக ஏறி பார்ப்போம், என்னதான் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வருஷக்கணக்கில் நீங்கள் போராடி எதிர்பார்த்துருந்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதற்குத்தான் நான் ஆசைப்பட்டேன், அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திலே கூட சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் முக்கியஸ்தர்களுடைய வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உங்களுக்கு முதல் மரியாதையும் கிடைக்குங்க. பரவாயில்ல, நம்மளே 4 பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு சின்னதாக அடிமனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு கூட சில வழிவகைகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைக்கி சிலருக்கு சின்ன சலுகை கிடைக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது பரிசு பாராட்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அசிடிட்டி தொந்தரவுகள், செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமும் எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கவும் இருக்காது. ஆமாங்க, இந்த மாதிரியான சித்தர் தத்துவங்களை புரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் எதுவும் நிலைக்காது, சோகமாக இருந்தாலும் அதுவும் கடந்து போகும், எங்களுக்கும் நல்ல காலம் வருங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, என்ன சம்பாதிச்சாலும் எதுவும் தங்க மாட்டேங்குது. எதிர்காலத்தை நினச்சா சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்குது. பிள்ளைங்களும் காலாகாலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒன்றும் பெருசாக எடுத்து வைக்கவும் இல்லை, சேமிக்கவும் முடியல. நாளைக்கு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா என்ன இருக்குன்னு தான் சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்களே தவிர எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, பேசின்னு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆகட்டும், பார்த்துக்கலாம், என்ன கொண்டு வந்தோம், பெருசாக ஒன்றும் இல்லைல்ல, உழைச்சி தானே இது வரைக்கும் வந்திருக்கிறோம், இனிமேல் நம்மால் உழைச்சி முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர்னு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விளம்பர யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வியாபாரத்தை இன்றைக்கி நீங்கள் பெருசாக்குவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிடிக்காமலேயே இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வேலை கிடைக்க போகுதுங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் அடிமனசுக்குள்ளார இருந்துட்டுருக்குங்க. 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால திடீர்னு தூக்கம் வர மாட்டேங்குது, திடீர்னு
திடீர்னு ஒரு பக்கம் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சில நேரங்களில் உணர்வீங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாமே இப்போ உங்களுக்கு அவசியப்படுதுங்க. அதனால் தினசரி அதையெல்லாம் பின்பற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கோபம் வரும், சோர்வு களைப்பு எல்லாமே இருக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய நாளாகவும் விடாமுயற்சியால் வெற்றி பெறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது.